தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 14:1. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ரவேலை மீண்டும் தேர்ந்து கொள்ளுவார், அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழ செய்வார் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நமக்கு இரக்கம் காட்டப் போகின்றாராம். நாம் பட்ட பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் துருத்தியில் வைத்து அதற்கு இரக்கம் செய்து நமக்கு இறங்கி நம்மை பழைய நிலைக்கு கொண்டு வந்து, அதாவது பழைய நிலைமையை காட்டிலும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்தார் என்ற வாக்கின்படி நம்முடைய பின் நாட்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கப் போகிறாராம். நாம் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர் இறங்கி நமக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல், நாமே இது எனக்கு தகுதியா, இதற்கு நான் தகுதியான பாத்திரமா, இவ்வளவு ஆசீர்வாதத்தால் கர்த்தர் என்னை நிரப்புகின்றார் என்று நாமே அதிசயப்படக்கூடிய அளவிற்கு நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மத்தியானத்தை நம் நிலம் இரவை போல, அதாவது தாழ்மையை அவர் நம்முடன் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களை, நாம் ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே கர்த்தர் என்னுடன் இருக்கின்றார் என்று மேட்டிமை கொள்ளக்கூடாதாம். நாம் தாழ்மையாக, எப்பொழுதுமே நாம் தாழ்மையாக நாம் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கு இறங்கி விட்டார், அதாவது நமது பரிசுத்தத்திற்காக அல்ல, நாம் பட்ட கஷ்டங்களை பார்த்து அவர் எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளை கஷ்டப்படும் பொழுது இரக்கம் காட்டுவார்களோ அதே போன்றுதான் அவரும் இறங்கி நமக்கு கிருபை செய்ய போகின்றேன், நம்மை ஆசீர்வதிக்க போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் என்றும் தாழ்மையாக, எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவராக, அவர் எப்படி அவருடைய சீஷர்களுடைய கால்களை கூட கழுவும் அளவிற்கு தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட்டாரோ அதை போன்று நாமும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைகளிலும் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்களுக்கு இறங்கி விட்டேன் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் நீர் விருப்பப்படப்படுகின்றபடி தாழ்மையாக இருப்போம். நீர் சீஷர்களின் கால்களை கூட கழுவினது போன்று நாங்களும் எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளையும் தாழ்மையாக இருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு இரக்கம் காட்டப் போகிறதற்காக நன்றி. அதன் மூலம் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.